இந்த படம் ஏன் பார்க்கணும், இந்த படத்தில் என்ன இருக்குது, அதுதான் உங்களுக்கு வேண்டியது. அப்படி பார்க்க போனீங்கன்னா லேடிஸ் வந்து அது தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொம்பளை மனசு தான் ஒரு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப டைலாக் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஒரு ஆம்பளை மனசு தான் இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும்னு எடுத்திருக்காரு படத்தை. இந்த லேடிஸ் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் பிரசவ வலி என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும், வேற யாராலையும் உணர முடியாது. அது மரண வலி. அந்த மாதிரி வலி இது வரைக்கும் உலகத்திலேயே அது மாதிரி ஒரு வலி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த படத்தில் அதையே கொஞ்சம் மாற்றி காமிச்சிருக்காங்க. அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த வலி யாராலையும் தாங்க முடியாத வலி. அது மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட வந்து கேட்குது ஒரு பொருளை, வாங்கி தர முடியாம சாகுறான் இல்லையா, அந்த வலி அதை விட மிகப்பெரிய வழியாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு நாளும் பல முறை செத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. பெண்கள் எப்பயுமே ஒரு விஷயத்துல கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டில் திட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். ஆனா வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லாத்துலயும் கௌரவமா பார்த்துப்பாங்க. குழந்தைகிட்ட கூட அப்பாவை பத்தி தப்பா பேசினா கோபம் வரும். ஆனா அதுல எங்களுக்கு வில்லங்கமே என்னன்னா, காப்பாத்தி விடுறேன்ட்டு அங்க நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்க அவஸ்தைப்படுறது இருக்க, அதை பத்தி ரொம்ப தெளிவா படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாத்தி விட வேண்டாம், காப்பாத்துன்ற பேர்ல எவ்வளவு சிக்கல்ல மாட்டி விடுறீங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இன்னொரு சின்ன விஷயம், அதாவது தமிழக அரசுக்கு உடனே அரசியல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, கான்ட்ரவர்சியா எதுவும் இருக்காதுங்க. என்னன்னா பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, தியேட்டர் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்கு. இதை நம்ம பேசி சரி பண்ண முடியாது. ஒரே வழி, கவர்மெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்கத்தை கட்டணும். அரசே கட்டி குறைந்த டிக்கெட்ல பார்க்க வச்சு, பார்க்கிங் சார்ஜ் இல்லாம சாப்பிட்ற உள்ள விற்கிற ஸ்நாக்ஸ் குறைந்த விலையிலையோ அல்லது நியாயமான விலையிலையோ வித்தா பல இயக்குனர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். நம்பிச்சு போகுது. சினிமா நாங்க என்டர்டெயின்மெண்ட் தானங்கன்னா இல்லை, பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் பல கருத்துக்களையும் சொல்லி இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கை, பலருடைய லட்சியம். இயக்குனருக்கு அது லட்சியம், இசையமைப்பாளருக்கு லட்சியம், பாடலாசிரியருக்கு லட்சியம், அவங்களுக்கெல்லாம் லட்சியம் இந்த படம் மூலியமா நம்ம வெளியே வந்துட மாட்டோமான்னு. டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு லைஃப், ஒரு நாள் வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்தை அவங்க நடத்தி செல்ல முடியும். அப்போ இதுக்கு செவி சாய்த்து அரசு திரையரங்களை கட்டுங்கள், கட்டிட்டு குறைந்த விலையில டிக்கெட் பண்ணீங்கன்னா சென்சார் போர்டு, அதுக்கு நிறைய வரமுறை இருக்கு. சென்சார் போர்டில் என்னைக்கு வந்து இந்த படம் சென்சாருக்கு வந்தது, அந்த வரிசையில இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த டேட் தரோம், அப்படி வரிசைப்படுத்தி கொடுத்தா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும், பல ஆரோக்கியமான படங்கள் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல கதையத்தான் பார்க்க தயாரா இருக்காங்க, நல்ல படம் எடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. தியேட்டருக்கு வந்தா தானங்க பார்க்கறதுக்கு, தியேட்டரே கிடைக்கலையே, அதுதானே பிரச்சனையே. நல்ல கதை இருக்கு, நல்ல படம் இருக்கு, ரிலீஸ் ஆனதானங்க நீங்க பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆகிறதுக்கு தியேட்டர் எங்க இருக்கு? இது நான் கான்ட்ரவர்சிக்காக பேசுறேன். இது உண்மையிலேயே நான் சிறு சிறு வேடமாக நடித்த 14 படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு லைஃப் கிடைச்சிடா, இந்த படத்தை மூலியமா நம்ம வெளியே தெரிஞ்சிட மாட்டோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண விஷயம், ஒரு 14 படம்னா அப்போ எவ்வளவு படம் நின்று இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு லைஃப். ஒரு படம் நடித்து வெளிவரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு லைஃபே கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது இந்த படம் வெளிவந்த அப்புறம் நிச்சயமாக 100% எல்லா ஆண்களும் ஒரு சொட்டு கண்ணீர், அது உடனே சோகமான படம் நினைச்சு இது வேற போட்ட போறீங்க, எனக்கு வேற பயமா இருக்கீங்க, என்ன பேசணும்னு தெரியல மைக்கு முன்னாடி வந்துட்டா. அதனால இது சோகமான படம் இல்ல, அவனுடைய வலியும் வேதனையும் வெளிக்காட்டக்கூடிய படம். அதான் சொல்றேன், ஒரு படத்துல ஆணை பத்தியும் பெண்ணை பத்தியும் ஒரு குழந்தைக்கு தேவையானதை பற்றியும் அந்நிய நாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றது எல்லாமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் திரையரங்கத்திற்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அது லைஃபே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லார் குடும்பத்திலையும் இனிமேல் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கலாம், இது சரி இது தப்புன்ற பல விஷயம் புகுத்தி கொடுத்திருக்கிற படம். உண்மையிலேயே அனைவரும் வந்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.